ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: ஒரு கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை, 5 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை, 2 கப் தண்ணி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது சூடானதும் எடுத்து வச்சிருந்த 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆகி வரும்போது அதுல முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 to 15 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 20 to 25 உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பவுல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அப்படியே சைடுல ஒரு பவுல்ல 2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை சூடு பண்ணிருக்கேன். அதுல ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் கலர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லோ, ஆரஞ்சுன்னு ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த நெய் இருக்க கடாயில எடுத்து வச்சிருக்க ரவைய ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தக்கப்புறம் அதுல நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். ஒரு 1.5 கப் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணணும். இதுதான் அந்த ரேஷியோ. இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேசரி பவுடர் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதை நம்ம ரவையில ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட போறோம். இந்த தண்ணி ஆட் பண்ண நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் அதை நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை நிறைய சாப்பிடுறவங்க இருந்தா நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கா வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்றதால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டாம அழகா வந்திருக்கு பாருங்க. சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. தேங்க்யூ.